Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அட மோட்டு என் உயிர் நண்பா, ஒரு வாட்டி இந்த மிஷினோட சீட்ல கொஞ்சம் உட்காந்துதான் பாரு. இது என்னோட புது கண்டுபிடிப்புப்பா. ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? பிளைட்ல உட்கார்ந்த மாதிரியே இருக்கும். சும்மா உட்காந்துதான் பாருப்பா, ட்ரை பண்ணு. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னடா பூசணிக்கா மாட்டியா. உட்காந்துட்டா போச்சு. மோட்டு சீக்கிரமா எந்திரிச்சு வெளியில வாடா. டாக்டர் ஜட்கா சார் உன்னை உட்கார வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு போல இருக்கு. வாடா. இல்ல மோட்டோ, நீ அப்படியே உட்காரப்பா. சீட்டு பெல்ட்டையும் போட்டுக்கோ. இதோ சாம ஜாலியா இருக்குமாப்பா. மோட்டு என் உயிர் நண்பா, உடன் துறவா சகோதரா. நான் இந்த மிஷினை வச்சு மனுஷனோட பரிணாம வளர்ச்சியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த மிஷினை வச்சு மனுஷனை திரும்ப அந்த பழைய யுகத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. எப்படி மனுஷன் குரங்குல இருந்து மனுஷனா மாறினான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மோட்டோ, டாக்டர் ஜட்கா சொல்றதோ சரிதானப்பா. இப்போ கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ அதை நேரடியா பாருப்பா. போட்டு போயிட்டாங்க மோட்டு, போட்டு போயிட்டாங்க. ஓ அம்மா அம்மா அம்மா. என்ன தண்டா பண்ற? அம்மா என்ன ஆவி இவ்வளவு நேரம் சொல்றான்? அட நண்பா, மோட்டு குரங்கா மாறிட்டியப்பா. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு நண்பா, சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா. பாத்ரூம் மாதிரி ஆயிட்டான். டேய் பூசணிக்கா மாட்டேங்க, நீ ஜெயிச்சுட்டா, ஜெயிச்சுட்ட. அந்த சந்தோஷத்தை கொண்டாட என் கிட்ட வாய. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். சீக்கிரமா வாடா மண்டே. போங்க, நீங்க வருவீங்க. ஆமாண்டா மண்டா, நீ ரொம்ப தான் ஆராய்ச்சி பண்ற. ரொம்ப தான் பண்ற. இதை காப்பாத்துங்க நண்பா. இந்த மாதிரி அடிக்கிற விஷயத்துல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. எனக்கு இப்படி அடி வாங்கி பழக்கம் இல்லையா? ஊட்டுறியா ஊட்டுறியா? அம்மா ஊட்டுப்பா. வலிக்குதியா? அம்மா அம்மா. வேண்டாம் மோட்டு, நிறுத்தி விடு. என்னடா எல்லாத்தையும் உடைக்கிற? டேய் ஏய் மோட்டு, நான் வந்துட்டேன். தம்பி பத்லு, என்னால இதை நம்பவே முடியலையே. மோட்டுவா விட்டுட்டு கசிட்டாராம் கூட வந்திருக்க. சீக்கிர அண்ணாச்சி, இப்ப என்கிட்ட எதையும் நீங்க கேட்க வேணாம். ஏன்னா அது பெரிய கதை, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதை அப்ப சுருக்கமா சொல்லிடு. அதாவது மோட்டுவ டாக்டர் ஜட்கா சார் தன்னோட மிஷின்ல உட்கார வச்சு கபக்கம்னு கிளம்ப தனக்கு உட்காந்து குயிக்க மக்காத ஒரு உலக்கிறவங்க. இப்போதைக்கு நீ ஒண்ணு மட்டும் பண்ணு. மோட்டு இந்த பக்கம் வந்தான்னா அவனை எப்படியாவது மடக்கி பிடிக்கிடு. என்ன நான் சொல்றது? மோட்டு இங்க சமோசா சாப்பிட கண்டிப்பா வருவானாப்பா பாரு. ஆமா, என்னோட 20 வருஷ கெஸ்ஸிங்க மிஸ் ஆகாதப்பா. அந்த மோட்டு இங்க வந்த உடனே நாம அவனை கபாலன புடிச்சிடணும். சொன்னது புரிஞ்சதில்ல. அப்ப அந்த கவலையை என்கிட்ட விட்டுருங்க. நான் மோட்டு அலைக்கா புடிச்சு வச்சிடறேன். நான் இடது கையாலே அந்த வேலையை முடிப்பேன். நீ முடிக்கவே இல்ல, அவன் முடிச்சிடுவான். அப்படியே யூட்டனடி. ஐடியா பண்ண வேண்டியதுதான். ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த மட்டும் சுட சுட சமோசே, ஆவி பறக்க சமோசே சாப்பிட மாட்டோம். சாப்பிடுறேன். முதல்ல நான் வந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்தியா சாப்பிடுறேன். தலையை கலைச்சிடாதப்பா. போயிடும் விட்டு. யாராவது மோட்டு வந்து எடுத்து நிறுத்துங்க. மோட்டு தலையை விட்டுருப்பா. என்னப்பா தலையில குண்டு புரோட்டா போடுற?
அத கடவுளே, இங்கதான் ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நடக்குறீங்க சொல்லியா? சொல்றேன். சிங்கம். இந்த சிங்கத்தோட குடியிருந்து எவனும் தப்புனதா சரித்திரமே இல்ல. நான் இப்பவே மோட்டுவை எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு பாருங்க. அப்புறம் நான் அவனை டாக்டர் ஜட்கா கிட்ட திரும்ப கூட்டிட்டு போயிடுவேன். என்ன பந்து மாதிரி விட்டு வராதே மோட்டோ. ஏடா இவர்கிட்டயும் வேலை கிடைச்சான். ஹலோ சிங்கம் சார், நீங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டரா? இப்ப பாருங்க நான் போய் எப்படி மோட்டுவை மடக்கி பிடிச்சு கொண்டாடுறேன்னு. இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போட்டு வந்துடுறாங்க. மோட்டு, நீ இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா என் கூட கீழே இறங்கி வந்துரு. இல்ல பாத்தீங்களா? அப்படி வரலனா என்னடா பண்ணுவேன்? மண்டப்பையில பாக்ஸிங் பண்ணுவியா? ஒரு காலத்துல பாக்ஸர்ன்ற பேர்ல என்ன எவ்வளவு அடிச்சிருப்பீங்க? இந்த மைக்க பதிலுக்கு கொடுக்கறேன்டா. இது ஏன் டைம்? இந்த அளவுக்கு அடியை நான் பாக்ஸிங்ல கூட வாங்கினது இல்ல. அம்மா வேணாம், தெரியாம சொல்லிட்டேன், விட்டுடு. பத்துலு, ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்து. நீ சொன்னா மட்டும் தான் இவன் கேட்பான். இவன் உன்னோட நெருக்கமான நண்பன் தான். டேய் மோட்டோ, ஓடாத நில்லு. ஏய், டாக்டர் ஜட்கா, இப்ப நீங்க அந்த மிஷினை சரி பண்ணிட்டீங்களா? ஆமா நண்பா, மிஷின் இப்ப சரியாயிடுச்சு. எப்படியாவது மோட்டோ மட்டும் இங்க கூட்டு வந்துருங்க. டாக்டர் ஜட்கா சார், மோட்டோ அவ்வளவு சீக்கிரம் மடக்கி பிடிச்சாங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் அவன் அடிச்சுட்டான், என்ன ஒருத்தனை தவிர. முடிஞ்சா நீங்களே வந்து பிடிச்சிட்டீங்க. அவன் உடம்ப பார்த்தா நம்ம மாதிரி தான் இருக்கான். ஆனா அவன் முக பாக்குறதுக்கு நம்மள மாதிரி இல்ல. அவனை அடிங்க. எவனோ மொத்தம் நம்ம ஏரியாக்குள்ள புகுந்துட்டான். அடிங்க. காப்பாத்துறா மண்டையா, சீக்கிரம் வாடா, என்ன காப்பாத்து. போயிட வேண்டியதான். மோட்டோ என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, இங்க வாப்பா, வந்து வண்டியில ஏறு. அப்பாடா, ரிலாக்ஸா உட்காந்துச்சு. கொண்டா. யார் அவன் பிளைட்ல பில்போர்ட் அடிக்கிறது? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல குரங்கு கிட்ட இப்படி அடி வாங்கினதே கிடையாதப்பா. அம்மா, மாமியாரே. குரங்குக்கெல்லாம் இப்ப வண்டியில இறங்கக்கூடாது, தப்பு. அம்மா, அக்கா, ஜன்னி விட்டுடு. சொன்னா கேளுங்க, மோட்டு சரியாயிட்டான், போயிடுங்க. என் நண்பர்களே அடிக்கிறீங்களா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்ல ஒவ்வொருத்தரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. இது என்ன புது மேஜிக்கா இருக்கு? இவன் ஏதோ மாறு வருஷத்துல வந்த மாதிரி தானே இருக்கு. அவனை அடிங்க, எல்லாரும் அடிங்க. அடிக்க வேண்டாம், அடிக்காதீங்க. அவன் நம்மளை விட பலசாலியா இருக்கான். அதனால அவனை அடிக்க வேணாம், நம்ம கடிச்சு வைக்கலாம். ஆமா, அவங்க எல்லாரையும் கடிக்கலாம். வாங்க. நம்ம வைத்தியம் தான் சரிப்பட்டு வரும். எக்ஸ்கியூஸ் மீ மோட்டோ, இந்தா சுட சுட ஆவி பறக்க சமோசா வருது, சாப்பிட்டு தூள் கலப்பு.
கடிங்க 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 வாய் இருந்தா தானடா கடிப்பீங்க. இப்ப பாருடா மோட்டு. இந்த மாறு வேஷக்காரன் என் காதை கடிச்சு வச்சுட்டான். அவனை விடாம கடிங்க, விடாதீங்க. ஏய் போதும் நிறுத்து, என்னையும் கடிக்காத. ஏய் விடாம கடிங்க. என்ன கடிக்காதீங்க, அவனை கடிங்க. அட இவன் ரொம்ப பலமா கடிக்கிறான்ப்பா. இவெல்லாம் என்ன மனுஷனே தெரியல, நம்மள விட பயங்கரமா அடிக்கிறான் கடிக்கிறான். ஹலோ நண்பர்களே, எதுக்காக நீங்க உங்களே அடிச்சுக்கிறீங்க கடிச்சுக்கிறீங்க? முதல்ல அதை நிப்பாட்டுங்க. மனுஷங்கெல்லாம் உங்களுடைய நண்பர்கள், அதை புரிஞ்சுக்கங்க. நாங்க உங்களுக்கு என்னைக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். நீங்க எல்லாரும் யாரு தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள். உங்க வழி வந்தவங்க தான் நாங்க. அதனால எங்களை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு நண்பர்களாக இருப்போம். இப்ப போயிட்டு வாங்க. சரி வாங்க நண்பர்களே, நாம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம் கடிச்சுக்கிட்டோம். இந்த மனுஷன் ரொம்பவே நல்லவரா இருக்காரு. சாரி மோட்டு, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கஜா கஜா, எப்படியா ஒரு வேளை நம்ம தப்பிச்சுட்டோமப்பா. அப்புறம் டாக்டர் ஜட்கா, இனி என்ன ஆனாலும் சரி மோட்டுவை மட்டும் குரங்க மாத்தாதப்பா. அப்படி மாத்தனா உனக்கும் அடி தர்மடி விழும், எனக்கும் அடி தர்மடியா விழுமாப்பா. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.